வெல்கம் டு எல்எம்கேயூ ஃபேமிலி விலாக்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து திருத்தணிக்கு போய் கொண்டு இருக்கிறோம். போகிற வழியில் சரி அப்படியே அந்த வீடியோவாக கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கும் சார் ட்ராவல் டைமில் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். திருவண்ணாமலையிலேருந்து இப்போ திருத்தணிக்கு 145 கிலோமீட்டர் கிட்ட வருது. அப் அண்ட் டவுன் ஒரு 290 கிலோமீட்டர் வருதுங்க. இப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை கும்பிட்டுட்டு கிரிவலம் பார்த்துட்டிங்கன்னா திருத்தணிக்கு போகிற ஐடியா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். எதனா உங்களுக்கு ஒரு சில ஐடியா பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா அழகாக இயற்கை மிகுந்த சாலை, ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட்டு. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நாங்கள் இப்போ இது போனது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு. இப்போ தைப்பூசம் வர்றதுனால சரி தைப்பூசத்தை அன்றைக்கி முருகர் கோயிலுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் திருத்தணியில் என்பதனால ஞாயிற்றுக்கிழமையே நாங்கள் கிளம்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போயிட்டு அழகாக முருகர் அன்றைக்கி கூட்டம் இருந்தது, கூட்டம் இல்லாமல் இல்லை. தைப்பூசத்துக்கு இருக்கிற கூட்டத்தோடு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆரணியை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இந்த ஏரி வருது. இந்த ஏரிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக சோளிங்கருக்கு கொஞ்சம் முன்னாடி. சோளிங்கரில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஃபேமஸான கோயில், மலை உச்சியில் இருப்பார். இப்போ நீங்கள் திருத்தணிக்கு போகிறீங்கன்னா இந்த ஆந்தி வேலை இந்த கோயிலையும் பார்க்கலாம். பார்க்கறதுனா பார்க்கலாம், நேராக நீங்கள் போகிறதுனால போகலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் போகிறதுனால இந்த பார்த்திங்கன்னா இதுதான் சோளிங்கர் கோயில். மலை உச்சியிலே இருக்கிறாரு இந்த கோயில். பார்த்திங்கன்னா சோளிங்க யோக நரசிம்மர் கோயில். நல்லா அழகாக உச்சியில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கோயில் இருக்கும். நம்ம ஆனால் இதுக்கு போகல, நம்ம நேராக திருத்தணிக்கு தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் சரி இந்த வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக. நம்ம சேனலில் அதே மாதிரி இந்த மாதிரி நியூ வீடியோஸ் பார்த்திங்கன்னா வந்து கொண்டே இருக்கும். கிளைமேட் நல்ல கிளைமேட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கூட்டமும் நிறைய பேர் போயிட்டு தான் இருந்தாங்க. நிறையா பேர் பைக்கு, காரு, வேனுன்னு வண்டி பார்த்திங்கன்னா போயிட்டே தான் பாருங்கள். எனக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா பைக்கில் அதை போயிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ பைக்கில் தான் போயிட்டுருக்குறோம். அப் அண்ட் டவுன் பைக்கில் தான். மதியம் ஒரு 1 மணி அளவில் கிளம்புனோம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக சாமியை போய் பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஆகுது என்ன ஏதுன்னு. அதையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு வீடியோவில். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நியூ வீடியோ எல்லாமே பைக் ட்ராவல் போகிற வீடியோலாம் இந்த மாதிரி இல்லாமல் அருணாச்சலேஸ்வரர் டெம்பிளுடைய அப்டேட்ஸு இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், செம்ம டிராஃபிக்கு. முகூர்த்த நாள் வேறு, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா முகூர்த்தம், சரியான முகூர்த்தம். அந்த கூட்டம் வேறு பாருங்கள், எம்மா கூட்டம் பாருங்கள். பனைமரம் அந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா டிராஃபிக் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், சரியான டிராஃபிக். எங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒரு பஸ்ஸும் ஒரு லாரியும் எதிர்க்க நின்றுட்டு இந்த டிராஃபிக்கான காரணம் தான். திருத்தணி செல்லும் வழி பார்த்திங்கன்னா திருத்தணி கிட்ட போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மறக்காமல் நீங்கள் பைக்கில் போயிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே மாதிரி ஹெல்மெட் கம்பல்சரியாக எடுத்துங்க. நிறைய பேர் ஹெல்மெட்டே இல்லாமல் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள், ஹெல்மெட்டே போடல நிறைய பேர். ட்ரிபிள்ஸ்லாம் போகிறாங்க, டபுள்ஸ் போகிற, அதே மாதிரி சிங்கிள்ஸ் போனாலே நம்ம ஹெல்மெட் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். கொஞ்சம் ஓரளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பைக் ட்ராவல்ன்றது சும்மா இல்லை. நம்ம எவ்வளோ தான் பார்த்து போனாலும் எதிர்க்க வரவங்க கரெக்டாக வர மாட்டாங்க. யார் தலையிலுமே ஹெல்மெட் போடாமல் தான் போயிட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க, கொஞ்சம் லாங்கில் போகிறவங்க இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. இது என்னுடைய சின்ன வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா இது திருத்தணி சிட்டி. திருத்தணிக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. திருத்தணி அப்படியே லெஃப்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனு. இது நேராக உள்ள ஊருக்குள்ளே போகுது. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மலைப்பகுதி. மலை மேலே பார்த்திங்கன்னா தெரியுது மொட்டை அடிக்கிற இடம். கார் பார்க்கிங் பாருங்கள், எம்மா வண்டி நிற்கிது. சரியான கூட்டம் இங்கேயும் திருத்தணி மலை மேலே. முருகர் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் போயிட்டு பார்த்துட்டு பாருங்கள், கோபுரம் அழகாக இருந்தது. பனியும் ஓரளவுக்கு இருந்தது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். எதனா குறை நேரங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோபுரம் அழகாக இருக்குது. கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம். ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் போகணும் இந்த வாட்டி. எப்பவுமே டிக்கெட் வாங்கிட்டு போவோம், ஆனால் இந்த வாட்டி சரி ஃப்ரீ தரிசனத்தில் போகலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டமும் கம்மியாக தான் இருந்தது அன்றைக்கி. கம்மினா ரொம்ப கம்மியில் ஓரளவுக்கு கூட்டம்.
வழக்கமாக இருக்கிற கூட்டத்தோட இது ஓரளவுக்கு கம்மி தான். நாங்கள் போனப்பெல்லாம் இன்னும் சரியான கூட்டமாக இருந்தது. இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கூட்டம் இருந்தது கொஞ்சம் கம்மி. மற்ற டைம் கம்பேர் பண்ணும்போது தைப்பூசத்துக்கெல்லாம் கிட்ட கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இது ஓரளவுக்கு கியூவை வந்து போயிட்டுனா சாமிக்கிட்ட கூட்டம் நிறைய இருந்தது. எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கோஷம் தான், சரியான கோஷம். எல்லா வயசானவங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்து உள்ள இது அர்ச்சனை டிக்கெட். இது பாருங்கள், பாதி நடைப்பயணமாக வந்தவங்களாம் நிறைய பேர் இதை பாருங்கள். இது வந்து பிரசாதம் தர இடம். மலை மேலே எல்லாம் பைசா தான், கோயில் பிரசாதம். பிரசாதம் ஒன்றே ஃப்ரீ நினச்சிடாதீங்க, அதிகபட்சம் பைசா கொடுத்து தான் வாங்கணும். கோபுரம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் அழிக்குதுன்னு சொல்லிட்டு உப்பு பாக்கெட்டில் நவகிரகங்களுக்கு நெய் விளக்கு இதெல்லாம் இந்த இடத்துல வைக்கிறாங்க. மெயின் என்னென்னா இந்த உப்பு டிஸ்ட்ரிக் அழிக்கிறது சிறப்புன்றாங்க இந்த இடத்துல முருகர் கோயிலில். அதே மாதிரி நம்ம திருத்தணி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா உள்ள கொடி கம்பத்தாண்ட பார்த்திங்கன்னா மயில் இருக்காது, யானை தான் இருக்கிறது. அது இப்போ காற்று கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஏன் முருகர் எல்லா கோயில்லையும் வந்து மயில் பாம்பு தானே இருக்கும், இங்கே மட்டும் ஏன் யானை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு ஒரு கதையே சொன்னாங்க. அதுதான் இந்த கோயிலோட முருகருடைய வாகனத்துக்கான தனி கதை. பார்த்தீங்கன்னாலே தெரியும் கூட்டம் எவ்வளோ தூரம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். திருத்தணி போனவங்களுக்கு தெரியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவலிங்கில் இப்போ நாங்கள் மதியம் 1 மணி கிளம்பிட்டோம். இப்போ சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30-7 மணிக்கிட்ட இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா இப்போ கோயிலில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணல, திருப்பி என்ன பண்ணுறோம், உடனே பைக்கில் கிளம்பி உடனே நாங்கள் கிளம்பி வரோம். முடிகிறதுக்கு எப்படி பார்த்தா நைட்டு ஒரு 12 மணி 11 மணி ஆகிடும் பொழுது. கண்டினியூ ட்ராவல், ரெஸ்ட்டு இல்லை. மதியம் 1 மணிக்கு கிளம்புனோம், சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த டைமிங்கெல்லாம் 6-7:30 மணிக்கெல்லாம் சாமியை பார்த்தாச்சு. அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ உடனே கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகிறோம். நம்ம திருவண்ணாமலைக்கு போய்ட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோபுரத்தாண்ட நின்று ஒரு செகண்ட் அந்த வீடியோவும் இதில் கனெக்ட் பண்ணி போடுறோம் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் பைக் ட்ராவல் வீடியோ உங்களுக்கு உங்களுடைய ட்ராவலில் எதனா ஒரு சின்ன உபயோகரமாக இருக்குன்றதுனால நம்மளுடைய இந்த ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். சுவாமியை பார்த்துட்டு இதை பாருங்கள், கிளம்பியாச்சு. நாங்கள் பைக்கில் தான் கிளம்பி இப்போ அப்படியே வரோம் பொறுமையாக. கூட்டம் நல்ல கூட்டம் தான். ஞாயிற்றுக்கிழமைன்றது தான் லீவு நாள், தைப்பூசம் வேறு இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நல்ல சிறப்பான கூட்டம் தான். மலை மேலே ஆட்டோவும் போகுது, பஸ்ஸும் 2 பஸ் வந்து ஃப்ரீ பஸ்ஸு கவர்மெண்ட்டில் விட்டுருக்காங்க போல், பஸ்ஸும் போகுது. நீங்கள் பஸ்ஸில் போகிறதுனால போகலாம். இந்த இடத்துல வந்து எல்லா வண்டிக்கும் டோக்கன் போடுறாங்க, காரு டூரிஸ்ட் வண்டிங்களுக்கு மெயினாக. இது வந்து கீழே வந்தாச்சு. நைட்டு ஒரு 7:45-7:30 மணி கிட்ட இந்த டைமு. இப்போ தான் கிளம்பி அப்படியே வரோம். நைட்டில் கொஞ்சம் இந்த லைட்டு வெளிச்சதுனால கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், மலையை விட்டு வந்தாலும் முருகர் பின்னாடியே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாருங்கள், வேனில் தெரியுறாரு பாருங்கள் முருகர். எங்கே போனாலும் அவரை பார்க்காம இருக்க முடியாது. அதிகபட்சம் எங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொண்டே இருக்கிறார் கண்ணு இருக்கேன். அது பாருங்கள். அதுதான் இப்போ நம்ம திருவண்ணாமலை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் போர்டில் ராணிப்பேட்டை, வாலஜா, ஆற்காடு. கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் போட்டுட்ருக்கிறேன், ஃபுல்லாக வந்து இது பண்ணல. ஏன்னா இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியாது. இதுலேயே பார்த்திங்கன்னா லைட் ஷேடோவாக இருக்கான்னு பூசுவோம். ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. மறக்காமல் நைட் டைமில் இந்த டைமில் வரீங்கன்னா ரெயின் கோட்டு இல்லைன்னா ஜர்க்கின்னு, மப்ளரு, ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டுங்க. குளிர், சரியான குளிர், செம்ம பனி. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுவும் டூ வீலரில் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு மெயினாக சொல்கிறேன் நான், முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக போங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம். ஆனால் நல்லா 10 மணி வரலையுமே கூட்டம் இருந்தது. முகூர்த்தம் சரியான தடம் முகூர்த்தம் பொழுது ஒவ்வொரு மண்டபத்துலையும் செம்ம கூட்டம். பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு 11:30 மணி வரலையும் கூட ரோட்டில் வந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் இதில் காமிக்கல, பார்த்தது உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் சரியான கூட்டம்.
லைட்டில் கொஞ்சம் ஷேடோவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நிறையா எடிட் பண்ணி தான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். திருப்பி திருவண்ணாமலைக்கு வந்துட்டுருக்குறோம். இது நாங்கள் திருவண்ணாமலைக்கு கிளம்பி வந்துட்டுருக்கோம், பைக்லேயே தான். இன்னும் இதை விட லாங் ட்ரிப்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்லா அழகாக வீடியோ எடுத்து போகிற ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம், ஆற்காடு கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த ரவுண்டான சர்க்கிள் இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு வருது பாருங்கள், 88 கிலோமீட்டர் இங்கேருந்து போட்டிருக்குது. இது வந்து சிட்டி உள்ள, ஆற்காடு உள்ள டவுன் உள்ள, இது டவுன் பஸ்ஸு. நைட்டுங்க சரியான குளிருங்க. கடைங்களை ஆனால் டீ கடைங்களாக இருந்தது, நின்று டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு தாங்க அப்படியே பொறுமையாக தாங்க வந்தோம். போகும்போது ஓரளவுக்கு வேகமாக போயிட்டோம், வரும்போது ஓரளவுக்கு பொறுமையாக தான் வரணும் நாங்கள். நீங்கள் யாருன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எதுனா பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா பனி தெரியும் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கேமராவிலே அப்படியே இந்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ பனி இருந்தது. நாங்கள் போகும்போது மப்ளர்லாம், ஹெல்மெட்டு, ஜெர்க்கின் எல்லாம் உஷாராக எடுத்துன்னு போயிட்டேங்க பத்திரமா. பைக் ட்ரிப்பு நைட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரையெல்லாம் கடைங்க கொஞ்சம் நிறையா இல்லை. ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு நிறையா இது பண்ணி திருப்பி ரிட்டன் வரும்போது நிறைய இருட்டில் இருந்ததுனால உங்களுக்கு நிறையா போகல. இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்த வீடியோ அப்படியே லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ணாமலையார் கோயில் நைட்டு 11:30 மணி 12 மணி இந்த டைமில் இருக்குது. கடைசியாக நம்ம திருவண்ணாமலை வந்து அடைந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.